நம்ம வீட்டு மாங்காய் இஞ்சி செடி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஹார்வெஸ்ட்டுக்கு தயாராகிடுச்சின்னு அர்த்தம். அதனால் நம்ம இன்றைக்கி இதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். மொத்தமாக அப்படியே தட்டி தான் எடுக்கணும். தண்டு காஞ்சதுலேருந்து நான் தண்ணி ஊற்றலை. இந்த மாங்காய் இஞ்சி நல்லா தெரியுது. நல்லா காஞ்சிருச்சு. நான் தண்ணி ஊற்றாமல் விட்டதுனால நல்லா காஞ்சதுனால செடி வர மாட்டேங்கி. ஒரு கிழங்கு தான் வச்சேன், சூப்பராக தளைஞ்சிருக்கு. நல்லா மாங்காய் இஞ்சி. மண்புழு பாருங்கள், செம்மையாக பிடிச்சிருக்கு. ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். இன்றைக்கி சூப்பரான ஒரு மாங்காய் இஞ்சி அறுவடை ரெடி. கழுவிட்டு காமிக்கிறேன். ஒரு மாங்காய் இஞ்சி வச்சு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக நல்லாவே பிடிச்சிருக்கு. தண்ணி கிழங்கு எதுவுமே இல்லை. அதாவது கிழங்கு வகைகளை பொறுத்த வரையில் நம்ம ஃபஸ்ட்டே சாணி உரம் வச்சு செடி வச்சிட்டோம் அப்படின்னா இடையில, அதாவது இது வந்து 8 மாத பயிர், 10 மாதம் வரைக்கும் வச்சிங்கன்னா சூப்பராக வரும். அதுக்கு இடையில ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் மறுபடியும் சாணி உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 முறை தான் மொத்தத்திலே. ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஒருக்கா சாணி உரத்தோடு வைக்கிறோம், இடையில ஒருக்கா மண்ணு குறையும் போது கொஞ்சம் சாணி உரத்தோடு வைங்க போதும். அதுக்கப்புறம் இடையில எந்த மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண வேண்டாம். தண்ணி வந்து அதிகமாக விட வேண்டாம். தரை வந்து கொஞ்சம் காய விட்டு நீங்கள் தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கிழங்குகள் வந்து நல்லா குண்டாகவும் வரும், நிறையாவும் பிடிக்கும். இதற்குள்ள அந்த மாதிரி நல்லா தெரளிப்பாகவும் வரும். நிறைய கிழங்குகள் மட்டும் இருக்கும், வேறு பகுதி அதிகமாக இருக்காது. கிழங்குகளை பொறுத்த வரையில் தண்ணி அதிகமாக விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த வேரில் ஒரு முடிச்சு மாதிரி வேர்க்கிழங்கு அதாவது தண்ணி கிழங்கு அப்படின்னு நிறைய பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா தண்ணியை வந்து காய விட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நாள் விட்டு கொடுத்தா கூட ஓகே தான். ரொம்ப காயுது, ரொம்ப வெயில் ஏரியா அப்படின்னா மட்டும் டெய்லி கொடுங்க. இல்லைனா ஒரு நாள் விட்டு கொடுத்தீங்கனாலும் சூப்பராக வரும். எல்லா கிழங்குமே பொதுவாக அப்படி கொடுங்க, நல்லாயிருக்கும். இதுவும் சூப்பரான ஒரு அறுவடை தான். ஒரு கிழங்குல நமக்கு இவ்வளோ வந்திருக்கு. இனி இதில் இருந்து நம்ம ஒரு கிழங்கு எடுத்து வச்சு அடுத்த முறைக்கு நம்ம பயன்படுத்தணும். இனி வந்து இது இந்த இடத்துல இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கிழங்கு எடுத்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கிழங்கு எடுத்து வைங்க. நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி நிறைய கிடைக்கும். இப்போ நம்ம கூட 2 செடி வைக்கணும் அப்படின்னா கூட 2 கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம், மீதியை நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். சிம்பிளாக வளரக்கூடிய கிழங்கு வகைகளில் இந்த மாங்காய் இஞ்சியும் ஒன்று. மஞ்சள் இஞ்சி எல்லாமே சிம்பிளாக வளர்க்கலாம். அதே மாதிரி இந்த மாங்காய் இஞ்சியும் சிம்பிளாக வளர்த்துக்கலாம். செமையாக இருக்குல்ல? சூப்பரான ஒரு விளைச்சல், கொத்து கொத்தாக இருக்குது. சூப்பரான ஒரு அறுவடை. இஞ்சி எடுத்தாச்சு, இப்போ மாங்காய் இஞ்சி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கருணக்கிழங்கு எடுத்தோம். இனி மஞ்சள் எடுக்கக்கூடிய டைமும் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி காமிக்கிறேன். சூப்பரான அறுவடை இந்த வருஷம் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. முழுக்க ஆர்கானிக்காக வெறும் சாணி உரம் மட்டுமே கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப கேர் பண்ணணும்.
அது போடணும் இது போடணும் எதுவுமே போடாதீங்க. சிம்பிளாக வச்சு உங்களுக்கு தேவையான காய்கறி கிழங்குகளை நீங்களே அறுவடை பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.